JN1 எனப்படும் புதுவகை கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதிகபட்சமாக கேரளாவில் 430 பேர், மகாராஷ்டிராவில் 209 பேர், டெல்லியில் 104 பேருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது தவிர குஜராத்தில் 83 பேர், தமிழகத்தில் 69 பேருக்கும் கொரோனா தொற்று இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நோய் தொற்று ஏற்பட்டவர்களில் 7 பேர் உயிரிழந்ததாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நாட்டில் கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். கொரோனா தொற்று பரவல் தடுப்பிற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேநேரம் மாநில அரசுகள் பாதிப்புக்கு ஏற்ப கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 69 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கும் நிலையில் பொதுமக்கள் கூடும் இடங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா, இன்ஃபுளுன்சா வைரஸ் காய்ச்சல் அதிக அளவில் பரவி வருவதால் கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக கிருமிநாசினி பயன்பாடு, உணவு மற்றும் குடிநீரின் தரம் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும், கழிவறைகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன.